Hello everyone. நாம இந்த வீடியோல ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதே ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் பற்றின பொதுவான ஒரு விஷயத்தை நான் இங்க ஷேர் பண்ண போறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற பேசிக்கான ஐடியாவே இல்லாம இருப்பாங்க. அதே இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறப்போ ப்ரோக்ராமிங்னா இவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ப்ரோக்ராமிங் சொன்னால் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னால் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, அதுல ஜாவா அப்படின்னு சொல்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன, இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்க, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஏன் பயன்படுத்தணும், மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, அதுல நாம ஏன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்பெஷலா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விக்கான விடையாக இந்த வீடியோ இருக்க போதும். அதே வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரோக்ராம்ஸ் சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராம்ஸ் சொன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளோட போன்ல இருக்கிற எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மொபைல்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ ப்ரோக்ராம். நாங்கள் யூஸ் பண்ற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் தான். இந்த ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி எங்களோட டிவைஸ் டோட்டலி ஒரு எம்டி மெஷின் தான். ஆகவே ப்ரோக்ராம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அ கம்ப்யூட்டர் மெஷின். ஆகவே கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் சொல்றது மிக முக்கியம். என்று சொன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு அடிப்படையான சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேரா இருக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட ஒரு ப்ரோக்ராம் தான். அதாவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மெக் ஓஎஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் தான். இந்த ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆகவே நான் டிரெக்டாவே உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸை பற்றி காமிக்கிறேன் பாருங்க. நான் கூகுள்ல போய் ப்ரோக்ராம்ஸ் சொல்லி சர்ச் பண்றேன். ப்ரோக்ராம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா விளங்குது பாருங்க, சாஃப்ட்வேர். ப்ரோக்ராம்ஸ் என்ன, நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், நாங்க யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் ஒரு ப்ரோக்ராம் தான். அதே மாதிரி நாங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே ப்ரோக்ராம் தான். இப்ப ப்ரோக்ராமுக்கான எக்ஸாம்பிள பார்த்தோம்னா நாங்க கொடுக்குற பாருங்க. ப்ரோக்ராம் சொல்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சில கட்டளைகளோட தொகுப்பு. அந்த எக்ஸாம்பிள் கண்டிக்கிறாங்க பாருங்க. ப்ரோக்ராமுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இது ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி எக்ஸல் ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் ஒரு ப்ரோக்ராம். ஆகவே ப்ரோக்ராம் சொல்றது நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நீங்க விளைக்கணும். ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னால், இந்த ப்ரோக்ராம்ஸ் நாங்க கிரியேட் பண்றதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணணும். ப்ரோக்ராமிங் பண்றது சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்ட்ரக்ட் பண்ற. ப்ரோக்ராமிங் பண்றது சொல்றது இன்ஸ்ட்ரக்ட் பண்ற, அதாவது சில கட்டளைகளை விதிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் சொன்னால், எங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேண்டும் சொல்லி நான் அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். எப்படி, எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும், பிங்க் கலர் வாட்டர் பாட்டில், இந்த கடையில இருக்குது. இந்த கடை நேரா போய் ரைட் சைட் திரும்பினா அந்த கடை இருக்கும், அங்க போய் நீ பேமெண்ட் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். அதே இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு சொல்றதுதான் ப்ரோக்ராம். அதே ப்ரோக்ராம் பண்ணி விட்டா அவர் கடையில போய் அந்த வாட்டர் பாட்டில வாங்கி கொண்டு வந்து எனக்கு தருவார். அதே நாங்க இங்க என்ன பண்ணிக்கிறோம் சொன்னால் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிறோம். நாங்க இப்ப பண்ண ப்ரோக்ராமிங் அவருக்கு புரியும். இப்ப எங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டும் நானும் தமிழ்கான், அவருக்கும் தமிழ் புரியும், எனக்கும் தமிழ் புரியும் என்று சொல்ல போகல. நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில சொன்னேன், அவர் போய் அவருக்கு புரிஞ்சதால அந்த வாட்டர் பாட்டில வாங்கிட்டு வந்தார். இதே அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு ஜப்பானீஸோ சைனீஸோ பிரெஞ்சோ தான் தெரியும் என்று சொன்னா, நான் தமிழ்ல அவருக்கு எப்படி சொன்னாலும் அவருக்கு சொல்ற விஷயம் விளங்க போறதில்லை. ஆகவே அவருக்கு தமிழ் தெரிஞ்சா அவருக்கு ஈஸியா செஞ்சிருவார். ஆகவே வேற லாங்குவேஜ் தெரிகிற போது அவருக்கு நாம சொல்ற தமிழ் லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ்ல புரிய வச்சுக்கிறதுக்கு இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அப்படிப்பட்ட டிரான்ஸ்லேட்டர் நாங்க சொல்லுவோம் சிஸ்டம்
அதாவது லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் சொல்லி சொல்லுவோம். அதாவது நிறைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. அசெம்பிளர், கம்பைலர், இன்டர்ப்ரெட்டர், இப்படி நிறைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இப்போ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிறைய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. நான் பேசிக்கான லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் பார்ப்பேன். Popular language translator நாங்க பார்த்தோம்னு சொன்னால் நீ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க அவர்கள் கம்பைலர், இன்டர்ப்ரெட்டர், அசெம்பிளர் இதுதான் பாப்புலரான லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அதாவது நாங்க கொடுக்குற இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஹை லெவல் லாங்குவேஜ் நாங்க பேசுற தமிழ், இங்கிலீஷ் இதான் ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல நாங்க பேசுறது எதிர்ல இருக்கிற ஆளுக்கு புரியணும்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஆளா இருந்தா அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அப்படி அதே கான்செப்ட் தான் நாங்க கம்ப்யூட்டர். அதை நாங்க கம்ப்யூட்டர்ல வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இப்படி ப்ரோக்ராம்ஸை உருவாக்கணும்னு சொன்னால் நாங்க கம்ப்யூட்டரை இன்ஸ்டேட் பண்ணணும். அதை கம்ப்யூட்டரை இன்ஸ்டேட் பண்றதுக்கு நாங்க கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழி பைனரி லாங்குவேஜ், அதாவது மெஷின் லாங்குவேஜ். 0வும் 1ம் தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு புரியும். ஆகவே நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மொழி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நாம கம்ப்யூட்டருக்கு 0வும் 1ம் தெரியுங்கிறதால இப்ப நான் கம்ப்யூட்டருக்கு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை நான் கொடுக்க போறேன்னு சொன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மொழி பைனரி தான். அது 10101111 இப்படின்னு சொல்லி அந்த ஒரு லார்ஜ் நம்பர்ஸை மைண்ட்ல வச்சு அதை நான் கம்ப்யூட்டருக்கு கொடுத்து புரிய வச்சு சொல்றது இம்பாசிபிள். ஏன்னா மனிதனால நம்பர்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆகவே அவனுக்கு கேரக்டர்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. ஆகவே இதனாலதான் நாங்க என்ன செய்வோம் சொன்னால் கம்ப்யூட்டருக்கு 0 1 தான் புரியும். ஆகவே நம்மட லாங்குவேஜ்ல நாங்க டேட்டாவை கொடுத்தோம்னு சொன்னால் ப்ரோக்ராமை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னு சொன்னால் அது கம்ப்யூட்டர் மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகணும். இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு தான் எங்களுக்கு இன்டர்ப்ரெட்டர்ஸ், கம்பைலர்ஸ், அசெம்பிளர்ஸ் போன்ற லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்படுது. ஆகவே நான் இப்ப பேசிக் கான்செப்டை சொன்னேன். அதாவது ப்ரோக்ராம்ஸ் சொன்னால் என்ன? ப்ரோக்ராம்ஸ் சொல்றது சாஃப்ட்வேர், அதாவது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கோல்ட் அஸ் அண்ட் ப்ரோக்ராம். ரெண்டாவது ப்ரோக்ராமிங் தான் என்ன? ப்ரோக்ராமிங் சொல்றது நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். மூணாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே ஒரு ப்ரோக்ராம பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்? அந்த ப்ரோக்ராம எழுதுறவருக்கும் அந்த லாங்குவேஜ் புரியணும். அந்த ப்ரோக்ராம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மெஷின் ஓ பீப்புளுக்கும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புரியணும். அப்படி புரியாட்டி அந்த ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் நடக்காது. அப்படி புரியாத போதுதான் இடையில லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸை பயன்படுத்தி அந்த ப்ரோக்ராமிங்க புரிய வச்சிடும். ஆகவே நம்ம பொதுவாக ப்ரோக்ராமிங் பற்றின விஷயத்தை பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஜாவா ப்ரோக்ராமுக்குள்ள வரோம். அதே நாங்க நிறைய கம்ப்யூட்டரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. பைத்தன், C++, PHP, அதே மாதிரி C# இப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பாருங்க. C#, அதே மாதிரி Go, Java, JavaScript, PHP, Python, Perl, SQL, R அப்படின்னு சொல்லி நிறைய மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நாங்க இப்ப பார்க்க போறது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆகவே இந்த நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதுல இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன? ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்கு நாங்க யூஸ் பண்றோம்? அதே போல ஏன் நிறைய லாங்குவேஜஸ் இருந்தாலும் அதுல ஜாவாவை நாம ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நாம பார்ப்போம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால்
First, what is Java? Java understand. Java is a popular and powerful object-oriented programming language. அப்ப ஜாவான்னு சொல்றது ஹை லெவல் object oriented programming language. அதாவது இந்த ஜாவா வந்து மெயின் மெத்தட், கிளாஸ், அதே மாதிரி object போன்ற விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து ஒர்க் ஆகுது. அதுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதாவது ஜாவான்னு சொல்றது ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்து கொண்ட மனுஷனால் அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவோ அல்லது அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவோ இருக்கும். அப்ப இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் 1995 தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து வருது. குறிப்பா வந்து 3 பில்லியன் டிவைசஸ்ல இந்த ஜாவா தான் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்காக பயன்படுத்துறாங்க பார்த்தோம் என்றால் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், அதே மாதிரி வெப் சர்வர்ஸ், அதே அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இதுக்கெல்லாம் அதே மாதிரி கேம்ஸ் உருவாக்குறதுக்கு, டேட்டா பேஸ் கனெக்ஷன், அதாவது நாங்க ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன்ல கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் ஆகுறதுக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கும் இந்த ஜாவாவை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது நாங்க பார்ப்போம் ஒய் யூஸ் ஜாவா. ஏன் நாங்க ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பயன்படுத்தணும்? ஏன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, அதுலேயும் ஜாவாவை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றாவது Java works on different platforms. ஜாவான்னு சொல்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் ஆகும். அதாவது விண்டோஸா இருக்கலாம், மெக்கா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், ஆண்ட்ராய்டா இருக்கலாம். மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஜாவா ஒர்க் ஆகும். அதனால ஜாவாவை வந்து பயன்படுத்தலாம். ஏனைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்தவரையில அது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் சப்போர்ட் ஆகும் தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி சில கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் JVM, ஜாவா வெர்ச்சுவல் மெஷின். ஜாவா வெர்ச்சுவல் மெஷினோட சப்போர்ட்டால நடக்கக்கூடிய ப்ரோசஸ் ஒன்று இருக்குது. அதை நான் பிறகு வீடியோல சொல்றேன். அதாவது ஜாவால பைக் கோட், ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்ற விஷயத்தை யூஸ் பண்ணி ஜாவா வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்குது. ஆகவே ஜாவாவை நாங்க முக்கியமா பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது வந்து அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா ஜாவா இருக்குது. நான் இப்போ சர்ச் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல 3ஆவதே ஜாவா தான் காட்டுது. அதுக்கப்புறம் தான் ஜாவா PHP, பைத்தான் எல்லாம் இருக்கு. அது ஜாவா வந்து மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா வந்து ஜாவா இருக்குது. அடுத்த விஷயம் வந்து இட் ஹேஸ் அ லார்ஜ் டிமாண்ட் இன் கரண்ட் ஜாப் மார்க்கெட். இப்போ இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்ல ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு ஹியூஜ் டிமாண்ட் ஒன்று இருக்குது. அதையும் பார்க்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும், எங்களோட ஸ்ரீலங்காலே ஜாவால நிறைய வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. இதுக்குள்ள நாங்க போய் பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் மினிட். October 9, 2025 இந்த ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. மினிமம் 3 years ஆஃப் ஜாவா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமாம். ஜாவா வேகன்சி இருக்குது. லெட்ஸ் சீ லிங்கின்ல பார்ப்போம். பாருங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர், ரெண்டாவது பேக் அண்ட் ஜாவா டெவலப்பர் 8 hours முன்னுக்கு லிங்கின்ல வந்து இந்த இருக்கிற ஜாப் வேகன்சி வந்துருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 6 days ago, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாவா எல்லாமே ஸ்ரீலங்கால கொழம்பு பட்டதமுல்ல. அதே மாதிரி இது எல்லாமே லேட்டஸ்டா வந்து ஜாவால கோல் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வேகன்சி. அதாவது ஜாவாக்கு வந்து ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இன் ஜாப் மார்க்கெட். ஒரு நல்ல டிமாண்ட் வந்து ஜாப் மார்க்கெட்ல ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இருக்குது. ஆகவே
அதையும் சொல்லலாம். அடுத்தது இட்ஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் சிம்பிள் யூஸ். ஜாவாவை ஈஸியா நாங்க லேர்ன் பண்ணலாம். யூடியூப்ல நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. டியூட்டர் ஜோப்ஸ் இருக்குது. அதே மாதிரி லாஜிக் ஃபார் தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்கு. நிறைய சேனல்ல ஜாவா பத்தின ஃபுல் டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கு. அது ஜாவாவை ஈஸியா லேர்ன் பண்ணலாம், சிம்பிளா யூஸ் பண்ணலாம். அது ஜாவா இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஜாவாக்கு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாவா தேவையா, நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஜேடிகே டவுன்லோட் செட் பண்ணாலே ஒராக்கிளோட ஒஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ல ஜாவாவை நாங்க டவுன்லோட் பண்ணி. அதே போல இட் இஸ் செக்யூர் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். ஜாவா செக்யூரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதனாலையும் நாங்கள் ஜாவாவை ஏனைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ஜாவாவை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இட் ஹேஸ் அ ஹியூஜ் கம்யூனிட்டி. அதாவது நிறைய டெவலப்பர் ஜாவா யூஸ் சீக்கிறாங்க. 10 மில்லியன் டெவலப்பர் சீக்கிறாங்க. ஜாவால நிறைய டெவலப்பர் சீக்கிறாங்க. அதே ஜாவாக்கு பெரிய ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. ஆகவே நாங்கள் ஜாவாவை ஈஸியாக படிச்சு கொள்ளலும், ஜாவா பண்ண விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலும். ஆகவே அதனால ஜாவா பண்ணலாம். Java is an object-oriented language. Java object-oriented programming language. Class, main method, subclasses, arrays இப்படிங்கிற நிறைய கான்செப்டை பேஸ் பண்ணி ஜாவா ஒர்க் ஆகுது. ஆகவே இதனால நாங்கள் ஜாவாவை படிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ஜாவா க்ளோஸ் டு C++ அண்ட் C++ன்னு சொல்லி இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஜாவா நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்குது. எல்லாத்துலேயும் அதே சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. ஆகவே ஒரு ப்ரோக்ராமர் C++லயோ C#லயோ இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமர் ஈஸியா ஜாவாக்கு ஸ்விட்ச் ஆகிக்கொள்ளேன். இதனாலையும் நாங்கள் ஜாவாவை படிக்கணும். ஆகவே இதுல நாங்கள் ப்ரோக்ராம்ங்க என்ன, ப்ரோக்ராமிங்க என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்க என்ன, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல என்னென்ன வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, ஏன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ல எப்படி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் முக்கியம் பெறாங்க, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஜாவான்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்க என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணப்படுது, ஏன் ஜாவாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஆகவே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஆகவே தொடர்ந்தும் வீடியோவை பாருங்க.